France account வரணும்ன்ற ஒரு ஆசை அக்கா மண்ணா விட்டு பார்க்கல வரலன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட இருந்தவா எடுக்கிறது அண்ணாக்கு தொண்டது இங்கே வேணும் இப்படிதான் ஜான்சன் அம்மாண்ட கருத்தலையில் தெரியவே மாட்டேங்குது மீன் போட்டியா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுஷியா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோமே. நல்ல சிரிப்போடு தான் துவங்குறோம் வீடியோ. அதான் நீண்ட நாளை அப்புறம் இல்லை. ஏன் நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கு எங்களோட வீட்டு இன்றைக்கு ஒரு ஆசை தான், ஒரு தாகம் தான். அக்காவோட ஃப்ரான்ஸ் அக்காவோட வரணுமென்ற ஒரு ஆசை. அக்கா மண்ணா விட்டு இன்னும் பார்க்கல வரலன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட இருந்தவா. அப்போ அவன் போகக்கூடிய நாளும் கிட்டிட்டு அப்படியே டைம் கொஞ்சம் கிடைக்குது இல்லை தானே. அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே சந்தர்ப்பம் கிடைச்சி ஏதோ தூரம் இருக்கிற மாதிரி அது ஏன்னா 2 லட்சம் வீடுகள். ஆனால் என்ன செய்யறது, சூழ்நிலைகள் வேலைகள் டைம் ஒதுங்குறல. அப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கணும். நிறைய நாளுக்கு அப்புறம் எங்களோட வீட்டை சத்தம் பண்ண சும்மா கலக்கலக்கலன்னு இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமா தான் இருக்குது. இல்லாட்டி நானும் இதியாவும் தானே அமைதி வீடு அமைதி. இன்றைக்கு சும்மா கிளகலன் இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து கிளகலன் இருக்கிற வீட்டில் கிளகலப்பான ஒரு விருந்து வாழையில இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு விருந்து உண்டு. அதான் நான் மச்ச மண்டை தான் அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக நிற்கல. அதை உண்மையிலே மரக்கறி சாப்பிட்றதும் அது வந்து ஒரு தான். எல்லா மரக்கறி நீட்டும் உங்க தெரியுமா, நீட்டும் மற்றது நல்லது டெக்கட மருதாணி அட இது ஸ்டிக்கர் அதையும் விடுறியா இல்லையே. அப்போ இன்றைக்கு அக்கா இந்த விருப்பத்தின்படியும் ஒரு குலசாதம் செய்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக சாப்பிட போகிறோமே. சாப்பிட சந்தோஷமா இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து நிற்கிறோமே. அன்ஷியா அக்கா ஃபேமிலி, அனு ஃபேமிலி, நாங்கள் அக்கா வந்து நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் வரையில இன்றைய தான் வந்து வாங்கிட்ட வீட்டை எங்கள்கிட்ட வீட்டை வந்து பார்த்து சொன்னால் அழகான வீடு, குட்டி வீடு, நல்ல கணக்காக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கா அந்த வீடு, நல்ல கணக்காக நல்ல அளவாக இருக்கு. அப்போ என்னால் இயன்ற அளவு நான் ஓரளவு நீட்டாக வச்சிருக்கிறேன்னு. அப்போ குலசாதம் ரெடியோ? குலசாதம் வந்து சும்மா சுட சுட ரெடியாக இருக்குது. ஓரளவு சூட்டோட தான் சாப்பிடுவோம். சாப்பிடல அது மட்டும் நாங்கள் வாழை இலையில வெட்டி சாப்பிடுவோம். அது வந்து ஒரு தனி வகையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே. நான் அவங்களோட குட்டி சவுண்டா சும்மா கேட்க தேவையில்லை. தம்பி குட்டியான ஒரு கலக்கல் காணா. ஆனா அன்னைக்கு லிதியாண்ட மைண்ட் செட் வந்து நல்ல ஒரு ஹெப்பியா இருக்கு. ஓ அப்ப சாப்பாடே மைண்டில் இல்ல, இதுல சாப்பிட்றா இல்ல அரைக்க ஒண்ணு வச்சு கொடுக்க எப்ப என்ன விடுவீங்க? நான் ஓடு வண்டா லாத்தி வந்து ஏஞ்சலோட டெய்லி போறது. ஆனா லிதியா வந்து தனியா இருந்துட்டப்ப நான் சந்திக்கிறது. அதுதான் இப்ப எல்லாரும் வந்துட்டு போவே லிதியாட்டக்குன்னு கவலைப்படும். உடனே சொல்லுவோம் அங்க போவோம் இங்க போவோம். அன்றைக்கு அம்மா வந்து லிதியாவும் ஹாப்பி. ஆனா உங்களோட வீட்டுக்கு இருக்கிறத விட இதுல நிக்க நல்லா கிடையாது. ஏன்னா மரங்கள் நல்ல குளிர்மையா இருக்கு. கொய்யா நிக்குது, வாழையை பாருங்க பெரிய குலை ஓட்டு நிக்குது. கொய்யா ஜம்பு காய்க்குது. அது சீசன் மாறிட்டோ, மழை சீசன். இப்ப ஜம்பு சீசன் இல்லை. சாப்பிட்டு பாருங்க ஒரு அப்படி இருக்கு. எட்டோடுமே இப்ப சாப்பாடு டைம் தானே. சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிடுவோம். விரைக்கிட்ட பழங்களோட எல்லாம் வந்துருந்துச்சுன்னா சும்மா மழை மண்டு வெட்டி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பெண்டுகள்லாம் சேர்ந்தாலே ஒரு இதண்ட மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையாவே எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தேத்தனிகளை குடிச்சு சமைச்ச கலையே தெரியல. ஆனா உண்மைக்கு நல்ல ஒரு அக்கா துக்கா எங்களுக்கு ஒரு இணைஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆள். என்னன்னு சொல்ற அவ பார்த்தா இந்த எங்களோடய சும்மா எங்களுக்கு வளர்ந்து பழகின மாதிரியே இருக்குது. வித்தியாசம் ஒரு அக்கா போப்புறான கவலையா இருக்கு. கட்டாயம் அதுங்க வந்துட்டு போய் பழைய கிளீனிங் கஷ்டம் நல்ல க்ளோஸாக பழகிட்டேன். அதானே எல்லாருமே அப்படித்தான் வாழ்க்கையில் வாரது போகிறது எல்லாம் ஒன்றுதான். அவள் அப்புறம் வருவா தானே. என்ன பொண்ணு இப்போ என்னென்ன ஓமனை எந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா குரல் அடைச்சிட்டு பார்த்தீங்களா இப்படி குரல். அதை நான் நினைக்கிறேன் அண்ணாக்கு எனக்கு தான் பழமே அடைச்சி எடுக்கிறது. அண்ணாக்கு என் தொண்டை அடைச்சி கிடக்கு. என்ன வச்செல்லாம் முழுகினீங்களே. அதை விட கடை வந்து சூடும் வைக்க அண்ணான கடையும் வந்து உண்மையாக இப்போ கவனிக்கிறீங்களா சில ஓட்டங்கள் பாட்டங்கள் பிஸி. அது
அண்ணா எப்போவுமே ஃப்ரெஷ்ன்றது ஆனால் கொஞ்சம் ஏலாம் கடை கூட இல்லையா அதெல்லாம் தேடி எடுக்கிறேன். சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து நல்ல சந்தோஷமா நிறைய நாளுக்கு அப்புறம் எங்களோட வீடியோ பசியோட இருக்கே கந்துக்கா சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் யாராவது புதுசாக பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி எங்களோட வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தார எல்லா உள்ளவங்களுக்குமே மனதார நன்றி சொல்லுறோம். ஓகே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. வாங்க அப்படியே வாங்க பாப்போம். கலகலப்பு கலகலப்பு தான் ஆக்கெல்லாம் வடிவத்திலே இருக்கு. என்னென்ன கலரில் வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். என்னதுக்கா அதான் வந்து கருப்பில் இருக்குது, வெள்ளையில் இருக்குது, இடப்பு கலரில் இருக்குது. இங்கே பாருங்க இப்படி தான் ஜான்சன் அம்மாண்ட கருத்தலையில் விட்டு வெள்ளிப்பா விட்டு சுருட்டி வச்சுருந்தா இப்படி தான் தனி கருத்தல் ஒவ்வொரு கலரில் இருக்குது, தேர்ந்தெடுக்கலாம். அப்போ லிதியாக்கு நீ ஹாப்பியோ? லிதியா ஹாப்பியோ? லிதியாக்கு சந்தோஷம். ஜாதவக்காரங்க சந்தோஷம் உண்டு. நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் வாழையில நீட்ட பாருங்க, இங்கே இருந்துங்க காண போதன் ஒரு நாளுமே இப்படி பெரிய வாழையில நீட்டு வச்சு சாப்பிடவே இல்லை. இதுலேயே பார்க்க தெரியும் எவ்வளோ பேர் வந்து இருக்க போகிறவண்ணே. அப்படியே தண்ணி எல்லாம் வச்சாச்சு, வாழையிலையும் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வந்து நான் பரிமாறப்பேன். எங்களோட குலசாதத்தை பாருங்க, நிறைய மிரக்கறி போட்டு குலசாதம் ரெடி பண்ணி வச்சு கிடக்கு. நல்ல பெட்டி அகப்பை, இந்த அகப்பை நல்லா நொந்து போட்டுது. அதை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பளை தான். முதலாவது வந்து அக்காவுக்கு தான் போட போகிறேன் நான். எல்லாம் உண்டாக்கியாச்சு. குலசாதம் இலக்கமாக இருக்கிறேன் டேஸ்ட்டு எனக்கா போடுவோம் பாரு பாப்பிடங்க நடிப்பு அடிச்சு போட்டு சாப்பிடுவோம். ஸோ நன்றி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஆகாரத்தை தந்ததுக்கு நன்றி. அப்பத்தை நன்றியை ஆசீர்வதித்து வியாதி இல்லாமல் நல்ல ஒரு ஆகாரத்தை தந்திருக்கு. நன்றி அப்பா, வியாதி இல்லாத ஆகாரம். கொதிச்சோறு மாதிரி இருக்குமே அல்ல அந்த மாதிரி பிடிக்கும். நல்லா பிடிக்கும். அம்மாவுக்கும் கொண்டு போகணும், அம்மாவுக்கும் பிடிக்கும். போகிறது இல்லையா உங்களோட அங்கிலடா அப்பளம் படம் இல்லை அடையா குலசாது அப்பளம் தான் நல்ல துப்பாக்கு எனக்கு மழை மாட்டு குளச்சி கேட்க தண்ணி ஆக்கிட என்ன துக்கா அதுதான் பாருங்க சாப்பிடுறவங்களை மேலே தெரியும். அதுதான் அப்போ இதாக இருக்குது, இதாக இருக்கு. அப்போ உங்களுக்கு தான் இது இதென்ன காணாட்ட வட்டி இருக்கு. எனக்கு தான் பட்ஜெட் ரெண்டு. இதை கேமராமேன் கொடுப்போம். பாசிக்கு வேணதுக்கா வேலையை பாசிக்கு மவுசு நல்லா இருக்கா இப்படி சாப்பாடு சாப்பிட்டா மேலே நல்லா சமைக்கும். அதுக்கப்புறம் சோடா அந்த இல்லைன்னா கணக்கு போட்டுறியா நல்லா இருக்கு. மேடம் மணியா அனுதான செய்தது தெரியுமாப்பா. இதே தொழு தானே இல்லை அவிஞ்சிட்டியா தூளெல்லாம் கணக்கு உடைக்கலை. ஆனால் மெயின் யார் செய்தன்னு சொல்ல தெரியாது. அவ்வளோ அன்பு சேர்ந்தது, அன்பு சேர்ந்த குலசாதம். உண்மையை சொல்ல மாட்டேன். அந்த கொஞ்சம் தண்ணியாக கிடக்குது. ஓ கொஞ்சம் இருவோம். இல்லை இல்லை கொஞ்சம் தடவை தெரியுது. சாப்பிட கறிடுமா அடுத்து நெஞ்சா அப்படியே வேறு அடிக்கிறது நன்னா இருக்கிறீர்கள். எந்த மேடம் என்ன வேணும்? ஏன் படம் மாட்டாங்க படம் சாப்பிடும் மனத்தை காத்தோம். ஒரு பேக் ஒரு வடை மேய்க்கும் வேணதுக்கா சத்தம் இல்லை சாப்பிடுவேன். வடை விருப்பம் உங்களுக்கு? ஓ எனக்கு விருப்பம்.
சாப்பிட கூட என்ன இப்பதான் சாப்பாடு நான் வீட்டில் சொன்னேன் ஒரு கிழமையில இப்படி ஒரு காசு செய்வோம் ஒரு டைம் டேபிள் படி செய்யலாம் உண்மையா நல்லது நாங்கள் தனித்தனியாக சமைக்கிறத அது விளக்கமே தானே இருக்குது சாப்பிடும் கணக்கமே காட்டுதானே கொஞ்சம் வடையம் சாப்பிட்டா நல்ல பூச்சி பூசை போட தேர்ப்பு பூச்சி ஓ பூசணிக்காய் எடுத்து சாப்பிடுங்களா அப்படியே வெள்ளிக்கிழமை தலை வாழையில சூப்பரான சாப்பாடு நீ காலத்துல இந்த வடை முறிச்சு நல்லா வருது அது தெரியுமே கோப்பம் பூவில் வருது இல்லாட்டி கோப்பம் மில்லையில் வருது இருக்கு சாப்பாட்டில் எங்கே போனாலும் ஒரே கலப்படங்களாக கிடக்கு நாங்கள் செய்து சாப்பிட்றது நல்ல தானே அப்படி இப்படி எடுத்து நாங்களே இப்போ கடை சாப்பாடு கூட வச்சுட்டோமே என்ன முதல்ல முந்தியெல்லாம் ஒரே கடை என்ன காணாக இல்லை இது ரீட்டு காத்து அம்மாட்டே தண்ணி கொஞ்சம் விட்டு குழந்தை எல்லா பக்கம் வளர்ந்துட்டான் ஒரு பக்கமா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய சாப்பாடு முடிஞ்சு பின்னேரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பின்னேரத்துக்கு ஒரு சாப்பாடு என்ன செய்யறோம்னு சொன்னா வத்தாளக்கிழங்கு வந்து அவிச்சு கொண்டு இருக்கிறோம் அடுப்பில் அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சிலிண்டர் கேஸ் முடிஞ்சுது அதால இன்னைக்கு அடுப்புல ஆனா பரவாயில்ல இந்த பெரிய சட்டி அடுப்புல வைக்கிறான்னு இல்ல வாங்க யாருக்குங்க இந்த வத்தாளக்கிழங்கு பிடிக்கும் வேற யாருக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமே இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுக்கணுமா நல்லமா ஓமா நான் காட்டுறேன் வந்து வைக்க ராசவள்ளி வாங்கி அந்த பாம்பு அந்த வீட்டு வந்து அடிச்சு பாம்பு காட்டுறா பார்த்தீங்களா அடிச்ச பாம்பு பசங்க தானே போயிடுச்சு இதான் பாம்பு ஆனா இதுதான் பாம்பு இதே பாம்பு இல்ல இல்ல இது இதுல பார்த்தா உங்களை விட்டு விதமா நாட்கள் வரீங்க பாப்பா கோழியோட இருங்க இருங்க இது பாப்பா கோழி இது பாப்பா கோழி பாப்பா கோழி பாப்பா கோழியை மூடுவாமே பார்த்து கொண்டு இருக்க போறீங்க இது வந்து சின்னவங்களுக்கு நல்லா அவிச்சு காலமையில எல்லாம் சாப்பாடா தீ தட்டுமா இந்த பொக்குண்டு கொடுங்க தீத்தி பாப்போம் பொக்குண்டு பத்தாக்கிழங்குல காலி கொண்டு சாப்பிடுதல் டியப்பம் வாங்கி சாப்பிடுதல் இதுலயுமா பத்தாக்கிழங்குலையோ எனக்கு உண்மையா இது வந்து எனக்கு இதுக்கும் வெட்டா தூரம் நல்லா இருக்குமா நான் சாப்பிடுறேன் ஆனா இதுல நீங்க வடிவா செத்தல் தூள் எல்லாம் மறுக்கலாம் நல்ல இடம் இதெல்லாம் மறுக்கிறேன் நான் செத்த தூள் இது என்ன சத்துமா பழக்கல எல்லா சாப்பாடும் பழக்கினாங்க அப்ப நானும் பழக்கல மங்களன் வளர்ந்தது என்னது எப்ப வித்தியாசம் கொஞ்சம் இடக்குது அவ்வளவு கணக்கு இல்லை சும்மா லைட்டா உண்டு சாப்பிடலாம் இதுலதான் நான் எல்லாமே மறுக்கிறேன் இந்த அடுப்புல எரியுதுங்கோ அது இந்த அடுப்புக்கு தெரியாது உங்களுக்கு எரிகிறது எப்படி மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா மீன் கறியை சமைச்சு சமைச்சு கொடுத்து ஏஞ்சல் எங்களை போல மீன் தின்னோம்னா அது கண்டாலே சரி தட்டி விட்டோம் மீன் போட்டியல் கொஞ்சம் மீன் விலையா இருக்கு இந்த மாசம் இந்த மாசம் மழை இல்லாதபடியெல்லாம் போறாங்க கடலுக்கு ஒரு கிலோ பேர மீன் வந்து 1000 ரூபா செம்பட்டு மீன்
நல்ல ஊதுகுள்ள இல்லைண்ணா நல்ல பிளாஸ்டிக் ஊதுருக்க பாபா ஊதுங்க என்ன அடிக்கடி ஊதுறத பாக்குறது தானே இந்த உறவுகள் பாக்கலையே போக்கண்டு பார்க்க போறிய ஊதட்டா வியாபாரம் பண்ணிக்காம போட அடுப்போட சிரட்டு என்ன 3 நட்டா கண்ட வச்சு விடு இப்படி பைய வச்சுக்கிறதுக்கு மனசாச்சு சரியா நெருப்படி எடுத்து பத்தால கிழங்கு அவிச்சிருக்கு பாருங்க சீசன் இப்போ இல்லை இப்போ எல்லா பழங்கள் கிழங்குகள் சீசன் அவிஞ்ச அப்புறம் ஒரு கலராக கிடக்கும் இப்போ தான் கிடக்கு ஜமுனா மீன் உங்களோட குட்டி சேலை ஜோக்கே சாப்பிடணும் இன்னொன்று இருக்கு அந்த பட்டை ஜாக்கெட் ஆனா இதான் நல்ல இல்ல இல்ல இதுதான் நல்ல எங்க இதான் ஒரிஜினல் ஜோக்கே சாப்பிடும் சரியா இப்ப தம்பிக்கு சாப்பிட்டு காட்டுங்க தம்பி இங்க வேற தம்பி இங்க வேற அக்கா கடிச்சு சாப்பிடுடா இல்ல நிக்க தான் சாப்பிடுறேன் அது ஃபினிஷ் கட்டிக்காரி அதுதான் ஃபர்ஸ்ட் அம்புட்டி கிழங்கு அவிச்சு பெரிய ரயில வச்சுக்கிறேன் நான் தான் சாப்பிடுவார் மாதிரி எனக்கு இருந்திருக்கு ரயிலோட உண்மை கதை மாதிரி தானே சாப்பிடுங்க எனக்கு விருப்பம் அண்ணாக்கு விருப்பம் அண்ணா வீடியோ பார்க்க யாருக்கு பிடிக்கும் கூடுதல் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிக்காதே பாதி பாகம் இதை வந்து இப்படி தோலை உரிச்சிட்டு சாப்பிட மணியா இருக்கும் இது அந்த முன்பாயில வச்சு நல்லா இருக்கும் பாருண்டா கதை இதெல்லாம் இந்த காலத்தில் சாப்பிட்ட மணியா இருக்கும் இல்லை மாப்பிடிப்பும் இனிப்பும் நல்ல கிழங்கான தெரியுமா போய் சொல்ல சாப்பிடணும் அண்ணா கொண்டு வச்சுட்டா அண்ணா ஏற்கனவே வச்சுட்டு நல்லா அவிஞ்சிட்டு பத்தலை கிழங்கு வாங்க மெல்லிய கிழங்கா வாங்கணும் அதான் இனிப்பு கூட இருக்கும் தின்னுக்கா சாப்பாடு கும்பம் நான் ஜோதிச்சு நான் அண்ணன் சொல்லிட்டேன் சொல்லிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் நான் முந்தி எல்லாம் நிறைய சாப்பிட்றோம் நம்ம அவிக்கிறது கொஞ்சம் காட்டுறது போய் இந்த மனுஷிக்கு எல்லாம் பிடிக்காது இதெல்லாம் போய் கிழங்கு வேண்டிய அவிச்சாலும் அதுக்கு அவ உரைப்ப சம்பல் இல்லாட்டி பொறிக்கணும் இப்படி அவிச்சு சாப்பிட்டா இருக்கும் ஆனா எங்கட அம்மா அம்மா எல்லா சாப்பாடும் வந்து பழக்கணும் நான் ஒன்றும் கழுவி நிதியா குட்டியும் கொடுக்கலாம் நல்லா அதான் இனிப்பு வேற ஒன்றும் இல்லையா பிளேண்டியோட குடிக்க நல்லா முந்தின நாள் சாப்பாடை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுறேன் உனக்கு அரிசியா கலவாங்க மெல்லிய கிழங்கு தான் கொஞ்சம் வீட்டை சமையல் 2 சமைச்சா பிடிக்கும் ஒரு கதை கண்டாச்சே சரி அப்படியே நான் கால் கொண்டு வரேன் துக்கான திரிச்சு கொண்டு இருப்பேன் வெயிட்டை தாங்குறது கால் தான் அதான் சரியா ஏறிட்டு வெயிட் போலாங்கிறது தாங்க முடியல ஆனால் இப்போ குண்டா போனாலும் கிடைச்சேன் கால் இந்த வயசுல உங்களுக்கு குண்டா வரக்கூடாது பால் எத்தனை லிட்டர் குடிப்பியா பால் குடிக்கிற கூட அண்ணா சும்மா அதுக்கா என்னம்மா காலம்மா பால் தம்பி சாப்பிடுச்சோ பால் எங்கே கண்டாலும் குந்திடுவேன் அது உண்டு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு ஒரு இஞ்சி பிள்ளைங்க நிறுத்திக்க அவனுக்கு பிடிக்காது பிள்ளைங்க குடிக்கிறேன்
துக்கம் என்ன சொல்றியா விருப்பம் இருந்தாலும் அது கொண்டு வந்து வச்சு அதான் உண்மை கதை இதே சோடா குடிக்கணும் போல இருக்கான் அனுஜியாண்டா அனுஜியாக தெரிஞ்சு விருப்பம் ஓ நான் ஆத்திருப்பேன் கேட்காலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை காணும் போட அங்கே கொண்டு இங்கே சாப்பிட மாட்டேன் அங்கே கொண்டு போய் அக்கா நிறைய சாப்பிட்றாள் இல்லை ரெண்டு கிழங்கு லியா குட்டி தீட்டு இல்லையா பண்ண லியா குட்டியாங்க லியா குட்டி என்னங்கால இதியா எல்லாரும் போப்பேன் இப்போ இதியா சரி அவங்க அப்போ நாங்கள் சந்தோஷம் வேணும் இந்த நாள் வந்து எடுங்க இந்த நாள் வந்து நாங்கள் கிழங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் கடைசியாக நாள் நல்லா போச்சு கிழங்கு நல்லா போய் ஏன்னா விருப்பம் எல்லாமே சொல்லுவோம் நாங்கள் இந்த சாப்பாடு மாதிரி செய்யாமல் ஒரு இயற்கையில் விளைஞ்சது தானே அப்போ அதை வந்து சாப்பிட்றாங்க மண்ணுக்கு அடியில் வரும் இருக்கு அங்கே அண்டி விட்டு முந்தி மண்ணுக்கு அடியிலாம வரும் எங்களை நாட்டில் ஒரு கிழங்கு எவ்வளோ இருக்கணும் அது போல நாங்கள் விரும்பி சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்க முடியாது இது எங்களோட செய்ய போய் பிள்ளைக்கு அனுகெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டதான் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுங்க ஓகே சந்தோஷம் மக்களை நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம் இன்றைய நாள் வந்து மறுபடியும் நாங்கள் ஒரு கர்நாடக ஒரு சகோதரங்களாக நல்ல ஒரு கலகலப்பா இணைகிறதுக்கு இணைஞ்சு ஒன்றாக நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து அந்த ரஜினியை காயினம் டான்ஸ் வந்து வாங்க வந்து அவள் எல்லோரும் வந்து நாங்கள் ஒன்றாக அப்படி தான் வெளிநாட்டு உறவுகளும் வந்து எங்களை வந்து சந்திக்க பேசிக்க ஒரு ஐக்கியம் இன்னும் கூடுதல் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் வேலைகள் ஒவ்வொரு பிஸிகளாக தெரிஞ்சாலும் அவர்கள் அந்த இன்னும் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி போட்டு போயிடணும் ஸோ அப்போ அந்த ஐக்கியத்துக்காக இந்த நாள் நாங்கள் நேரத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் சாப்பிட்டேன் ஓகே நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம் பத்தலக்கிழங்கு பிடிச்சார்கள் பண்ணி கொடிவை சாப்பிடுவோம் இப்போ பத்தாக்கிழங்கு சீசன் மாமா அடிக்க போகுது தம்பி போகணுமோ சரி ஓகே பாய் சொல்லுங்க